டப்புன்னு ஸ்பீடாக எங்கடா அது தலை மட்டும் தெரிந்து பாருங்க. இந்தமாரி ஆளுகள் மூலியமாக தான் நம்மளுக்கு அதிகமாக பிரச்சனைலாம் வரும். என்னன்னா இப்போ இதுமாரி பார்த்துருக்காங்களா, பார்த்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, இப்போ அவங்க வார்த்தையை மீறி நம்ம போனதுனால அவர் கானில் என்ன பண்ணுவாங்க அது பாருங்க. கைஸ் வண்டியில் வந்தோம், வண்டி பார்க் பண்ணியாச்சு. நாங்கள் உள்ளே போயிட்டு இன்ட்ரோ பேசுகிறோம். கைஸ் பில்டிங் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏதோ டீன்னு கற்றுது, என்ன கற்றுது தெரியல. அப்பா சரியான வெயில் கைஸ். கரெக்டாக மணி என்ன இது 2:30 ஆகுது. கொளுத்துது வெயில். அப்படியே பாருங்க, நான் கண்ணிலேருந்து இந்த கண்ணிலேருந்து தண்ணிலாம் வருது. இது சவுண்ட் கேட்குறா. நாய்டா கைஸ் முதல்ல இந்த பில்டிங்க்கு வழி எந்த சைடில் இருக்குன்னே தெரில. இதுக்காக ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி போகுது. வெளில போய் பார்ப்போம். எந்த சைடுடா வழி? பில்டிங் தெரியுதா உங்களுக்கு? பா இவா தகுது. இப்படிதான் ஒரு லொக்கேஷனும் கஷ்டப்பட்டு வர மாதிரி இருக்கும். பார்த்து மச்சான் முள்ளுகுதுறாங்க. சாரி மரமே சாச்சிட்டோங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் டே vlog வீடியோ. கைஸ் இது எந்த சேனலில் வரும்னு தெரியல. புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதாவது நம்ம எப்பவுமே நார்மலாக ஒரு சில பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேவில் எடுக்கும்ல, அந்த மாதிரியான பில்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகல் டைமில் காட்டலாம். அதுவும் இல்லாமல் கைஸ் இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 times மேலே நான் பார்த்துருக்கேன். 2வது தடவை இப்போ போக சொல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. ஸோ ஓகே, இந்த தடவை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, எடுத்து வச்சுருவோம். ஆனால் இது எந்த சேனலில் வரும்னு எனக்கு தெரியல. என்னுடைய மெயின் சேனலில் வருமா இல்லைனா செகண்டாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது பிளடி பிஷோத் vlogs அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஏன்னா நம்ம வீடியோஸ் நம்ம சேனல்லே வீடியோஸ் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 months மேலே ஆகிடுச்சு. ஆனால் இனிமேல் அப்படி இருக்காது. எதனால் நம்ம சேனலில் இவ்வளோ நாளாக வீடியோஸ் வரலன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக நம்ம சேனலில் வீடியோஸ் வராமல் இருக்குது. இப்போவும் இந்த கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம். இதை பார்க்கறதுக்காக தான் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கு இந்த சைடில். அப்படியே அந்த வேலை இந்த லொக்கேஷனை பார்க்க வச்சு ஓகே மிஸ் பண்ண தவிர நம்ம எடுத்துருவோம். அதுவும் இல்லாமல் சரியான வெயில். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்ப்போம். இதுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எதுவும் தெரியல. ஆனால் இங்கே ஒரு அண்ணன் மட்டும் இப்படி அந்த வேலை இப்படி போனார். அவரை விட்டு சும்மா லைட்டாக அப்படி கேட்டோம். கேட்டோம் இங்கே அவங்க உட்காந்துக்கிறாரு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் கட்டுறேன். எங்கடா அது தலை மட்டும் தெரிந்து பாருங்க. அது நின்றுட்டுருக்காரா? அவர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேட்டோம். அவர் வந்து இல்லைப்பா இது சின்ன பிரச்சனை சரியாக சொல்ல மழுப்புறாரு. இதுமாரி அது ஆயிடுச்சு இது ஆயிடுச்சு அப்படி விழுனாரு. சரி ஓகே, அவர் போக விடல. நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போக விடல. நாங்கள் போய்ட்டு அப்படியே ஒரு டீ போட்டு இப்படி சுற்றிட்டு வந்தோம். கல்லூரி அதுக்காட்டி எங்கே போனால் தெரியல, காணாமல் போயிட்டார். இப்போ ஆனால் வந்துட்டார். அதான் நம்ம இந்த வண்டி அங்கே வெளியே நிற்கிறதுனால பார்த்துட்ருக்காருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வந்து கேட்டால் பேசிக்கலாம். அப்படியே போனால் உள்ளே போகிறோம். டப்புன்னு ஸ்பீடாக இப்படியே அப்படியே இங்கே தாண்டா மச்சான் கீழே இந்த தாள் தடிக்கிறது பாரு. அதான் இப்போ யாரும் வந்து போனாங்க. ஜிஷ்ணு தான் வந்த மாதிரி இருக்குது. இந்த பில்டிங் பின்னாடி பிளாக் ஸ்டோரி என்னன்னு எங்களுக்கு சுத்தமாக தெரியல. இது நீங்கள் விசாரிச்சு பார்த்தா தெரியும் இங்கே இருக்கிறவங்ககிட்ட. பால்கனி காத்துல சூப்பராகரா. இது நீங்கள் எந்த ஐவன் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள்.
ஒரு மிகப்பெரிய ஹைவே. ஃபுல்லாக பாட்டிலோடு என்ன இருக்குன்னு தெரியல. எதுவும் அமானுஷ நிகழ்வுகள்லாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்னடா வெளியே பார்த்துங்க கேமரா கட்டு இங்கேயே ரொம்ப பார்த்துன்னு தருது. இந்தமாரி ஆளுகள் மூலியமாக தான் நம்மளுக்கு அதிகமாக பிரச்சனைலாம் வரும். என்னன்னா இப்போ இதுமாரி பார்த்துருக்காங்களா, பார்த்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா. இப்போ அவங்க வார்த்தையை மீறி நம்ம போனதுனால ஒரு கானில் என்ன பண்ணுவாங்க, சைடில் வந்து நான் ஒரு 2 தடவை போயிருக்கனால இந்த கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு போலீஸ் பூத் ஒன்று இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இவங்க வார்த்தையை நம்ம மதிக்காமல் இந்த சைடில் வந்துட்டோம் இந்த பில்டிங்குள்ளே டப்புன்னு போயிட்டு கொஞ்சம் காண்டாயி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா காண்டாயி வந்து நம்ம கிட்ட கேட்பானுங்க யார் இருக்கா அவ்வளோ பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் மரியாதைலாம் பேசுவாங்க. நம்ம அப்படியே காதில் வாங்கிக்காத மாதிரி அப்படியே போயிடுவோம் அப்படியே. ஆனால் ஒரு சில ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது வராமல் போயிட்டு இந்தமாரி ஒரு சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டப்புன்னு போயிட்டு அவங்க வார்த்தையை மதிக்காமல் நம்ம வந்ததுனால நான் அவங்கள குறை சொல்ல யாரும் தப்பாக நினச்சிக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா அவங்க மைண்ட் செட்லேருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும், அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா இப்போ யாருனே தெரியாதவங்க 2 பேர் இப்போ வந்துருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் தான். ஒரு சிலர் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போய் போலீஸை கூட்டிட்டு வந்து அவங்க மூலிமா நம்மளுக்கு நிறைய பிரச்சனை வரும். இப்போ போலீஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவையில்லாத பிரச்சனை. இப்போ போலீஸ் வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை. என்ன கேள்வி கேட்பாங்க, ஓகே கேள்விலாம் வந்து தேவையில்லாமல் பேசுவாங்க. அது வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால தான் இந்தமாரி டே டைம்லேயும் வந்து நம்ம ஒரு சில லொக்கேஷனை காட்டுறதுக்கு தயக்கமாக இருக்குது. ஏன்னா நைட் டைமில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதையும் தாண்டி பகல் டைம்லேயும் இந்தமாதிரி பிரச்சனைகள்லாம் வரது நம்ம ஃபேஸ் பண்ணுறது தான் இங்கே மெயினான விஷயமே. பார்ப்போம், யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உட்காந்து வரேன் போடுறா, நல்லா குதிரை மாதிரி உட்காந்து தலைவர் வருது. இங்கே தான் பார்க்குறேன்டா கைஸ், உங்களுக்கு தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு இந்த பில்டிங்கில் எதுவும் இல்லை, பெருசாக பார்க்குற அளவுக்கு எதுவும் இல்லை. சைடில் போனால் நிறைய ஆட்கள்லாம் இருக்காங்க. சைடில் வருது இன்னும் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல பெருசாக காட்டுறதுக்கும் எதுவும் இல்லை. ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும்னு நினச்சேன், ஸ்டில் எதுவுமே நடக்கலை. ஆனால் இந்த இடத்துல அப்பப்போ யாரோ ஆட்கள்லாம் வந்து இந்த பிளேஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்கே சின்ன சின்ன கால் தடயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த இடத்துல. ஹெல்த் இஷ்யூன்னு சொன்னல, இருங்க நான் கண்ணு காட்டுறேன், தெரியுமான்னு தெரியல. விடு தெரியுதோ விடு, நான் உங்களுக்கு இதுலாம் போடுறேன். இப்போ ஆஸ்பத்திரிக்கு போவோம், முடிஞ்சால் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஒரு சில கிளிப்ஸ் கூட ஆட் பண்ணுறேன். இந்த இடத்துல யாரும் இல்லை, ஆனால் அங்கங்கே சின்ன சின்ன கால் தடயங்கள் இருக்குதுங்க, அதை காட்டுறேன். தெய்வம் பார்த்தீங்களா, இதோ இந்தமாரி அங்கங்கே சின்ன சின்ன கால் தடயங்கள் இருக்குது. அடிக்கடி யாரோ வந்து போகிறாங்க, இந்த இடத்த இல்லீகலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதாச்சும் இந்த சரகடித்து வரவங்க அந்த மாதிரி யாரும் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எந்த சேனலில் வரும்னு எனக்கே தெரியல. நம்ம மெயின் சேனலில் வந்தால் வரும், அப்படி இல்லைன்னா செகண்டரியாக டே சேனல்னு ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம், அதில் வந்தால் வரும். அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி டே டைம் விளாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வருமானு தெரியல. ஏன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாதுல்ல. அப்பப்போ நான் வீடியோ ஷூட்டுக்கு போகிறப்ப இந்தமாரி பகல் டைமில் ஒரு தடவை போய்ட்டு அந்த இடத்த பார்ப்போம். அப்போ பார்க்க சொல்ல உங்களுக்கு முடிஞ்சால் நான் இந்தமாரி டே டைம் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, எல்லோரும் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் இனிமேல்
வர வீடியோஸ்லாம் இருக்குது. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அது இல்லாமல் மறக்காமல் லைக்கும் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ 10,000 பேர் பார்க்குறீங்க, மிஞ்சி போனால் ஒரு 800 பேர் அந்தமாதிரி தான் லைக் பண்ணுறீங்க. ஒரு சிலர் லைக் பண்ணுறாங்க, சம்திங் அப்படியே பார்த்துட்டு மறந்துட்டு அப்படியே தள்ளிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு போயிடுவீங்க. ஸோ மறக்காமல் எப்போயா சொல்கிறேன், கொஞ்சம் லைக் பண்ணுறேங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுறேங்க. இந்தமாரி டே vlog வீடியோஸ்லாம் வரணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம போகிற ஒரு இடத்துக்கும் டே டைம் vlog வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ டாடா பை பை, டேக் கேர். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிளடி புஷோத். டாடா பாய் பாய்.